வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பலரும் அறிந்தும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் குலதெய்வ வழிபாடு. நமது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி கூறியிருக்கிறார்கள். குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே. ஏன் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? குலதெய்வத்தை வழிபட்டால் உண்மையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ, அல்லது இது வெறும் பழக்க வழக்கமா? வாங்க இதற்கான ஆன்மீக விளக்கத்தை பார்க்கலாம். குலதெய்வம் என்றால் என்ன? குலதெய்வம் என்பது ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்தினரை தலைமுறையாக காப்பாற்றி வரும் தெய்வம். நமது தாத்தா, பாட்டி, முன்னோர்கள் யாரை வணங்கினீர்களோ அந்த தெய்வமே நமது குலதெய்வம். ஒரு குடும்பத்தின் ஆன்மீக அடையாளமாக குலதெய்வம் கருதப்படுகிறது. மற்ற தெய்வங்களை நாம் விருப்பப்படி வழிபடலாம். ஆனால் குலதெய்வம் என்பது நமக்கு பிறப்பிலேயே இணைக்கப்பட்ட தெய்வமாக கருதப்படுகிறது. ஏன் குலதெய்வ வழிபாடு முக்கியம்? நாம் ஒரு அரசாங்க அலுவலகத்திற்கு சென்றால் அங்கு நம்மை அறிந்த ஒருவர் இருந்தால் வேலை எளிதாக நடைபெறும். அதேபோல் இறைவனை அடையும் பாதையில் நம்மை அறிந்து நமக்காக பரிந்துரை செய்யும் தெய்வமாக குலதெய்வம் பார்க்கப்படுகிறது. அதனால்தான் பலர் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் முதலில் குலதெய்வத்தை வணங்குகிறார்கள். குலதெய்வத்தை மறந்தால் என்ன நடக்கும்? முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வம் கோபப்பட்டு தண்டிப்பார் என்று நமது முன்னோர்கள் கூறவில்லை. ஆனால் குலதெய்வ வழிபாட்டை முற்றிலும் மறந்துவிட்டால் நமக்கும் நமது வேர்களுக்கும் இடையேயான ஆன்மீக தொடர்பு மெதுவாக பலவீனமாகும் என்று கூறியுள்ளனர். ஒரு மரத்தின் வேருக்கு தண்ணீர் ஊற்றாமல் இருந்தால் என்ன ஆகும்? மரம் உடனே வாடிவிடாது, ஆனால் காலப்போக்கில் அதன் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே போல குலதெய்வ வழிபாட்டை புறக்கணித்தால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தடைப்படுவதாக பலர் நம்புகின்றனர். முன்னோர்கள் கூறிய காரணங்கள். நமது முன்னோர்கள் குலதெய்வ கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஏனெனில் அது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கும் ஒரு மரபு. அனைத்து உறவினர்களும் ஒன்று கூடும் இடமாகவும் குலதெய்வ கோவில் இருந்தது. இதன் மூலம் குடும்ப பந்தங்கள் வலுப்பெற்றன. வாழ்க்கையில் ஏன் தடைகள் வருகிறது? பலர் ஒரு விஷயத்தை கூறுவார்கள், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு தடை தொடர்ந்து வருகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சில ஆன்மீக அறிஞர்கள் நீண்ட காலமாக குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். அதனால்தான் பெரியவர்கள் முதலில் குலதெய்வ தரிசனம் செய்ய அறிவுறுத்துகிறார்கள். குலதெய்வம் தெரியாவிட்டால் என்ன செய்வது? இன்று பலருக்கு தங்களுடைய குலதெய்வம் யார் என்றே தெரியாது. குறிப்பாக நகரங்களில் வாழும் இளம் தலைமுறையினருக்கு இது பொதுவான பிரச்சனை. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பெற்றோர், தாத்தா, பாட்டி அல்லது குடும்ப மூத்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். அது தெரியாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். மனதார இறைவனை வணங்கி என் குல தெய்வமே என்னை வழி நடத்து என்று வேண்டிக் கொள்ளலாம். சரியான நேரத்தில் வழி கிடைக்கும் என்று பலர் நம்புகின்றனர். குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் எளிமையானது. பெரிய செலவுகள் தேவையில்லை. ஒரு மலர், ஒரு தீபம், ஒரு உண்மையான பக்தி இருந்தாலே போதும். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறந்தது. அங்கு குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்யலாம். பல குடும்பங்களில் ஒரு அனுபவத்தை கேட்கலாம். பல வருடங்களாக நடக்காத காரியங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்த பிறகு நல்லபடியாக நடந்ததாக கூறுகிறார்கள். இது நம்பிக்கையின் சக்தியாக இருக்கலாம் அல்லது தெய்வ அருளாக இருக்கலாம். ஆனால் இந்த நம்பிக்கை பலருக்கு மன நிம்மதியையும் தைரியத்தையும் கொடுக்கிறது. நண்பர்களே,
குலதெய்வ வழிபாடு என்பது வெறும் மத சம்பிரதாயம் அல்ல. அது நமது முன்னோர்களுடனும் குடும்ப மரபுடனும் ஆன்மீக வேர்களுடனும் நம்மை இணைக்கும் ஒரு பாலம். அதனால் குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மரபை சொல்லிக் கொடுங்கள். ஏனெனில் மரத்தை உயரமாக வளர்க்க வேண்டும் என்றால் அதன் வேர்களை மறக்கக்கூடாது. அதேபோல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நமது குலதெய்வ மரபை மதித்து பாதுகாக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கமெண்டில் என் குலதெய்வம் என்னை காக்கட்டும் என்று பதிவு செய்யுங்கள். நன்றி.